Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல புரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ் எம்டி சால்னா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோகனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 10 முந்திரி பருப்பு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சால்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சால்னா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு கிராம்பு, 3 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். 2 பெரிய வெங்காயம் அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 2 பச்சை மிளகாய் அது இந்த மாதிரி கீறி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம மல்லி இலை இப்போ சேர்க்கறனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளி அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம தண்ணி சேர்த்து இது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகனட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எம்டி சால்னா வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 20 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் எல்லாமே எந்த அளவுக்கு அழகாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளோட சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எம்டி சால்னா இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது புரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.